தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் 10,417 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்கள் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விழா குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்கர திட்டத்தின் கீழ் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி அருகாமையில ஈவினிங் பஜார் சாலையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை சந்திப்புக்கு குறுக்கே 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாம் சுரங்க நடைபாதையை தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழக மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. நீர்வளத்துறை சார்பில் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல 111 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாசன கட்டமைப்புகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு பணிகள் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முக்கொழும்பு கொள்ளிடம் மாற்ற 414 கோடி ரூபாய் செலவுல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நீர் ஒழுங்கு இதையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். நீர்வளத்துறை சார்பில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. நீர்வளத்துறை சார்பில் செயற்பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் பயன்பாட்டுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 ஈப்புகளும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. வேளாண் உழவு நலத்துறையின் சார்பில் 210 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் கட்டிடங்கள், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் அலுவலகங்களிடம் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். அதே போல மின்சாரத்துறை, செய்தி மக்கள் தொடர்பு, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலையும் கால்நடை பராமரிப்புத்துறை, உயர்கல்வித்துறை, தமிழக நுகர்வோர் வாணிப கழகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான துறைகள்ல பல்வேறு விதமான கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையும் திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு என்பது 8,801 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களையும் பல்வேறு பணிகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. நீர்வளத்துறை சார்பிலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலும் உயர்கல்வித்துறை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அது மொத்த மதிப்பு 1,615 கோடி, மொத்தம் 10,000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்ட பணிகளை தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தும் அடிக்கல் நாட்டும் பல்வேறு துறைகள்ல இந்த பணிகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி மூலமாகவும் திறந்து வைத்திருக்கிறார். நன்றி பாஸ்கர். 8,801 கோடி செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதே நேரம் ரூபாய் 1,615 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்கும் நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.